அமீன் ரவுண்ட்ஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறது. நாம் தமிழில் சைக்காலஜியை தொடர்ச்சியாக பார்த்துட்டு வர்றோம். அதில் குழந்தைகள் மீது பெற்றோருக்கு வெறுப்பு ஏற்படுமாங்கிறத பார்க்கலாம். குழந்தையிடம் அன்பில்லாத தாய் தந்தையர் இருப்பாங்களா? இது என்ன கேள்வி? இருக்க மாட்டாங்க என்பதுதான் தெரிந்த விஷயமாயிடுச்சே என்று பொதுவாக எல்லோரும் மனசில் நினைக்கலாம். குழந்தையிடம் அன்பு செலுத்துவதுதான் பெற்றோரது இயற்கை. பெற்ற மனதன் பித்து என்று பழமொழியும் அதனாலேயே தோன்றியிருக்குது. இந்த அடிப்படையை கொண்டே இதுவரை மன தத்துவ உண்மைகளை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் பிள்ளைகளிடம் வாஞ்சை இல்லாத ஒரு சில பெற்றோர்கள் இருந்தாலும் இருக்கலாம். அந்த உண்மையையும் நாம் உணரணும். லட்சத்தில் ஒருவர் இருக்கலாமோ என்று என்ன தோன்றுது. அப்படி கூட தைரியமாக நம்மளால சொல்ல முடியல. அதிகம் பேர் இருக்கலாங்கிறது தான் எண்ணமா இருக்குது. அதாவது குழந்தைகளிடம் அன்பு கொள்ளாத பெற்றோர்களும் இருப்பாங்க என்பதே உண்மை. அதன் காரணத்தை நம்ம பார்க்கலாம். அன்பில்லாமல் இருப்பதோடு குழந்தையிடம் வெறுப்புணர்ச்சியும் சில பெற்றோர்களிடம் காணப்படுது. வெறுப்புணர்ச்சி என்றால் அன்பே சிறிதும் களவாத உணர்ச்சி என்று யாரும் எண்ணக்கூடாது. மொத்தத்தில் பார்க்கும்போது வெறுப்புணர்ச்சியை மேலிட்டு நிற்கும் நிலையைத்தான் நாம் அங்கு குறிப்பிடுறோம். இந்த மாதிரி வெறுப்பு உணர்ச்சி அறியாமையால் ஏற்படலாம், அல்லது தம்மை அறியாமலேயே பெற்றோர்கள் வெறுப்புணர்ச்சியை கொண்டிருக்கலாம். இங்கனம் உண்டாகும் வெறுப்புணர்ச்சியை பற்றி விரிவாக ஆராய்ந்த பிட்ஸ் சைமன் என்கிற சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்றாருன்னா, அது சாதாரணமாக எவ்வாறெல்லாம் நடத்தையில வெளியாகுது என்பதை வகுத்து சொல்லி இருக்கிறாரு. அதை பாருங்க. இப்போ குழந்தையிடம் குறைபாடுகளையே காணுதல், கடுமையான தண்டனை கொடுத்தல், பயமுறுத்துதல், ஊட்டி வைத்தல், பழித்து பேசுதல், சிறிது நேரம் கூட அன்போடு பேசாதிருத்தல், இஷ்டம் போல எங்கு வேண்டுமானாலும் தெரியும்படி விடுதல், கணவன் மனைவிக்கிடையே சண்டையிடுதல், குழந்தைகளை வச்சுக்கிட்டே பெற்றோர்கள் சண்டையிட்டுக் கொள்ளுதல், மற்ற குழந்தைகளோடு ஒத்திட்டு இழிவுபடுத்துதல், அவனை பாரு என்று சொல்லியே வளர்க்கிறது, எதிர்பார்க்க முடியாத செயல்களை எதிர்பார்த்தல், குழந்தைகளை ரொம்ப பேணுதல் காட்டாமல் விடுதல், வீட்டை விட்டு துரத்துதல் என்று இப்படி பல்வேறு வகையில அந்த வெறுப்பானது வெளிப்படுதுங்கிறாங்க. இவ்வாறு ஏதாவது ஒரு வகையில நடந்து கொள்ளும் சில பெற்றோர்கள் தங்கள் நடத்தையில வெறுப்புணர்ச்சி இருக்கிறது என்றும் அது குழந்தையை பாதிக்குது என்றும் அறியாமலும் இருக்கலாம். வெறுப்புணர்ச்சியால பாதிக்கப்பட்ட குழந்தைகளிடம் சாதாரணமாக கீழ்கண்ட தன்மைகள் காணப்படுது. பாருங்க. பிறரிடம் சண்டையிடுதல், கலகம் உண்டாக்குதல், விரோதம் கொள்ளுதல், பொறாமை கொள்ளுதல், பிறருக்கு துன்பம் விளைச்சல், தன்னை பிறர் கவனிக்கும்படியாக குறும்பு செய்தல், இவற்றோடு திருடவும் பொய் சொல்லவும் அக்குழந்தைகள் பழகிக்கொள்ளுது. சில குழந்தைகளை வீட்டை விட்டு ஓடி விடுவதும் உண்டு. இம்மாதிரி செய்கைகளால பெற்றோரின் மன அமைதியை குலைக்க வேண்டும் என்று தம்மை அறியாமலே அக்குழந்தைக்கு ஆசை ஏற்படுது. நல்ல முறையில குழந்தை வளர வேண்டுமாயின் அதை அன்புடன் பேணணும். அன்பில் மலர்கின்ற குழந்தை எவ்விதமான மனக்கோளாறும் இல்லாமல் வளருது. மிதமிஞ்சி அன்பினாலும் தீங்கு நேர்வதுண்டு, ஆனால் அது கட்டுப்படுத்தப்படும். ஆனால் அதைவிட வெறுப்புணர்ச்சியின் விளைவாக உண்டாகும் தீமைகளே அதிகம். அன்பு சற்று அதிகமாகவே இருக்கலாம், ஆனால் வெறுப்புணர்ச்சி கூடவே கூடாது. சற்று நிதானமாக யோசிச்சு பார்த்தா அன்பு மிகுந்த பெற்றோரிடத்திலும் சில சமயங்கள்ல இந்த வெறுப்புணர்ச்சியின் சாயல் ஒரு வினாடியாவது படிவதுண்டு என்பதை நாம் அறியலாம். நீடித்து நிற்கும் வெறுப்பல்ல, ஆனா குழந்தையால ஏற்படும் தொந்தரவுகளினால ஏற்பட்ட மின்னலாய் தோன்றி மறையும் வெகுளி உணர்ச்சி. அதை தவிர்ப்பது என்பது யாருக்கும் முடியாத காரியம் என்றுதான் நமக்கு தோணுது. தாய்க்கு ஒரு சமயம் இது சாத்தியமாகலாம். தாய்மை எய்திய பெண்களிடத்திலே ஒரு அபார சக்தி இருக்குது. அது மிக ஆச்சரியமானது. ஆனா அதனால அவர்களால அது முடியும் என்றாலும் நாம் இதுவரை குழந்தையிடம் சில வேலைகளிலாவது கோபத்தை காட்டாத தாயை பார்த்ததில்லை. கையில ஒரு சின்ன அடி போட்டுவிட்டு அக்கணத்திலேயே குழந்தையை அணைத்துக் கொள்ளும் தாயையும்
லேசான கடுசொல் ஒன்றை பிள்ளைகளிடம் உச்சரித்து விட்டு அடுத்த கணத்திலே புள்ள சாப்பிட்டானா தூங்கினானா என்று கேட்கும் தந்தையும் நீங்க பார்க்கலாம். வெறுப்புணர்ச்சி என்ற அலையே தோன்றாத உள்ளமுடைய தாயைத்தான் நாம் கண்டதில்லை என்று சொல்றோம். இம்மாதிரி வெகு அரிதாக தோன்றும் வெறுப்புணர்ச்சியால குழந்தையின் உள்ள உணர்ச்சிக்கு பெரியதொரு தீங்கு ஏற்பட்டு விடாது. சில சமயங்களிலே அந்த சிறு வெறுப்புணர்ச்சியே நன்மை பயப்பதாகவும் இருக்கும். தாய் ஏதாவது ஒரு செயலை கண்டு வெறுப்படைகிறார் என்றால் குழந்தை அதை விட்டுவிட முயலும். இவ்வகையில அது நன்மையாகவே முடியுது. மேலும் எப்பொழுதாவது லேசாக உண்டாகும் வெறுப்புணர்ச்சியானது குழந்தையின் உள்ளத்தில் ஆழ்ந்து பதியாதவாறு பெற்றோரின் இயல்பான அன்பு அதை துடைத்து விடுது. அதனால அவ்வித வெறுப்புணர்ச்சியை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் யாரிடமாவது வெறுப்புணர்ச்சி சற்று மிகுந்து காணப்படுமானால் அதனால் குழந்தைக்கு தீங்கு விளையுது என்பது நிச்சயம். ஆகவே அது பற்றி அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். குழந்தையிடம் வெறுப்புணர்ச்சி உண்டாவதற்கு பல காரணங்கள் இருக்குது. போதுமான ஓய்வு கிடைக்காமல் செய்யும்படியான அதிக உழைப்பும் பலகீனமும் பொறுமையை சீக்கிரம் இழக்கும்படி செய்துவிடுது. சம்ரட்சணை செய்ய இயலாத நிலையில பல குழந்தைகள் பிறப்பது வெறுப்புணர்ச்சிக்கு ஒரு காரணமாகுது. இப்படிப்பட்ட வெளிப்படையான காரணங்கள் அநேகம் இருக்குது. இவற்றோடு மறை உள்ளத்திலிருந்து, அதாவது அன்கான்சியஸ் மைண்டிலிருந்து மறைமுகமாக வேலை செய்யும் காரணங்களும் இருக்குது. அதனால எதிர்பார்த்திருந்தபடி ஒரு குழந்தை அழகாக இல்லாமலும் இருக்கலாம், அல்லது தீட்சண்யம் காண்பிக்காது, தாய்க்கு தன் கல்யாண விஷயத்திலேயே திருப்தி ஏற்பட்டிருக்காது. இவை போன்ற காரணங்களால எல்லாம் பெற்றோருக்கே தெரியாதபடி மறைவாக அவர்கள் உள்ளத்துல ஆழத்தில் அழுந்தி கிடந்து வெறுப்புணர்ச்சியை மேலே கிளப்புது. இவற்றின் உண்மைகளை அறிந்து கொள்வதால கூடுமானவரை இவற்றை களைய நாம் முயற்சி செய்யலாம். இதில் என்ன நான் நினைக்கிறோம், குழந்தைகளை மீது நேரடியாக அவர்கள் வெறுப்பை அதிகம் காண்பிக்க கூடாது. அவர்கள் தவறு செய்தாலும் அவர்கள் திருந்தும்படி அவர்களுக்கு இதமாக எடுத்து கூறி அவர்களை நல்லபடியா வளர்க்கணும். அதாவது வெறுப்பையே காட்டிக்கிட்டே இருந்தா அந்த குழந்தை நிச்சயமா நல்ல மலர்ந்த மனசோடு வளராது. அதனால நம்ம என்ன செய்யணும்னா, பெற்றோர்கள் குழந்தைக்கு அன்பு காட்டுறது பெற்றோருக்கு இயல்பு, நிச்சயமா காட்டுவாங்க. ஆனா வெறுப்புணர்ச்சியை ரொம்ப அதிகமா காமிச்சிடக்கூடாது. மேலோட்டமா காமிச்சு அதை உடனே அன்பினால் மறையும்படி செய்யணும். Thanks for watching. Please subscribe our YouTube channel.